வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நெல் சாகுபடியில் குறிப்பாக பார்த்தோம்னா நேரடி நெல் விவசாயம் இருக்கட்டும், நாட்டு முறை நடைமுறை நெல் விவசாயமாக இருக்கட்டும், களை மேலாண்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க்கு. சரிவர களைகளை சரியாக மேலாண்மை பண்ணாமல் விட்டோம்னா 40% மேலே இருக்கக்கூடிய மகசூல் அப்படிங்கிறது இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது விவசாயிகள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். புது ப்ராடக்ட் நிறைய பார்த்தோம் அப்படின்னா களைக்கொல்லிகள் மார்க்கெட்டில் வந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பென்ஃப்ளோர் என்று அழைக்கப்படக்கூடிய டாடா நிறுவனத்தை சார்ந்த ராலிஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தை சார்ந்த இந்த பென்ஃப்ளோர் அப்படிங்கக்கூடிய களைக்கொல்லி எந்த வகையில் மற்ற களைக்கொல்லியிலிருந்து சிறந்ததாக இருக்குது, இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ என்னென்ன, சில முறைகள் இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக சிறந்த களை கட்டுப்பாடு அப்படிங்கிறத நெல் விவசாயத்தில் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பென்ஃப்ளோர் அப்படிங்கக்கூடிய களைக்கொல்லி அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு 6 லிட்டர் அப்படிங்கிறது பரிந்துரையாக இருக்குது. இந்த பென்ஃப்ளோர் அப்படிங்கிற களைக்கொல்லிக்குள்ள பார்த்தோம்னா 2 வகையான ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்னு சொல்லக்கூடிய 2 வகையான மருந்துகள் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா ஃப்ளார்பைராக்சிபன் பென்சில் என்று அழைக்கப்படக்கூடிய மருந்து 1.3%, ரெண்டாவது பெனாக்சுலம் என்று அழைக்கப்படக்கூடிய மருந்து 2.1% இருக்குது. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓடி ஆயில் டிஸ்பர்சன் ஃபார்முலேஷன் அப்படிங்கிற ஃபார்முலேஷனில் மேட்ச் ஆயிருக்கு. இந்த ஓடி அப்படிங்கிற ஆயில் டிஸ்பர்சன் ஃபார்ம் அப்படிங்கிறத இங்கே நம்ம முக்கியமாக பேசப்பட முடிய விஷயம். இந்த ஓடி அப்படிங்கிற ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது மற்ற களைக்கொல்லியிலேருந்து எந்த அளவுக்கு வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது பறந்து விருந்து செயலாற்றக்கூடியது. இன்னொன்று ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மண்ணுக்குள்ள நின்று நிதானமாக மெல்ல 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 அதை டார்கெட்டட் வீட்ஸை கொள்ளக்கூடியது. பயிருக்கு எந்த வகையிலுமே பாதிப்பு ஏற்படாதது. இதோட யூஸ் எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடி நெல் விதைப்பை விட நெல் சொல்லக்கூடிய பொழுது வயல் சாகுபடிக்கும் சூட் ஆகும். ப்ளஸ் நாற்று பாவி எடுத்து வைக்கக்கூடிய முறைகளுமே இந்த முறை சூட் ஆகும். நீங்கள் நேரடி நெல் விதைப்பா இருக்குது, நீங்கள் சேட வயல் ஓட்டி அது மேலே நேரடி விளைவு பண்ணுறீங்க, இல்லை பொழுது வயல் ஓட்டுறீங்க அப்படின்னா 5 to 17 நாட்களுக்குள்ளே இது அப்ளை பண்ணுறதுக்கான சரியான டைம் சொல்கிறோம். இல்லை அப்படின்னா களை இலைகள் அப்படிங்கிறது 2 to 3 லீஃப் ஸ்டேஜஸில் இருக்கும் அப்படிங்கிறது சரியான பருவமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 2 to 3 இலை களை இருக்கும்போது ஸ்டேஜில் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் தண்ணியை வடிகட்டிடணும். மருந்து அடிச்சுட்டு மருந்து அடிக்கும் போது காட்டில் கம்பல்சரி சொதன்னு தண்ணி கூட கால் வச்சா கால் போதுன்னு இறங்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணி நிற்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அப்போ முதலே தண்ணியை வடிகட்டிட்டு மறுநாள் அடித்து விட்டுட்டு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் திருப்பி நீங்கள் தண்ணியை கட்டணும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, களைக்கொல்லிகள் அடிக்கும் பொழுது 160-200 தண்ணி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதும், பேட்டரி ஸ்ப்ரேயர் இல்லை கை ஸ்ப்ரேயரில் வெட்டு நாசில் களைக்கொல்லிகளுக்கே பிரத்யேகமான நாசில் சொல்லக்கூடிய இந்த வெட்டு நாசில் ஃப்ளான் ஃபேட் நாசில் அழைக்கப்படக்கூடிய இந்த வெட்டு நாசில் போட்டு அடிக்கணும் அப்படிங்கிறத விவசாயிகள் மனசில் வச்சுக்கணும். இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது நெல்லில் முக்கியமான பிரச்சனையான எல்லா வகையான கலைகளான நீங்கள் கோரையாக இருக்கட்டும், அகண்டில கலையாக இருக்கட்டும், செடி வகை கலையாக இருக்கட்டும், படத்தில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வகையான இந்த கலைகள் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத விட எந்த அளவு இது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, ஓடி அப்படிங்கிற ஃபார்முலேஷன் இருக்கிறதுனால நின்று ஸ்லோவாக நீண்டு நெடுஞ்ச ஸ்லோ ஸ்டடியாக ரிலீஸ் ஆகிறது மூலமாக மண்ணில் நீண்ட நாள் அந்த கலை கட்டுப்பாடை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாட்டுக்கிறது கிடையாது. நிறைய விவசாயிகள் இந்த மருந்துகள் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. இது மார்க்கெட்டில் ஆல்ரெடி எல்லா பக்கமே கிடைக்குது. தமிழ்நாடு முழுக்க இந்த மாலிகுல் அப்படிங்கிறது எல்லா பக்கமே இருக்குது. இது லாஸ்ட் ஒரு 6-7 மந்த்தாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மாலிகுல் தான். இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவை போட காத்திருக்கும்.